Hi children, இன்னைக்கு 10th chapter differential calculus exercise 10.3ல 30th sum differentiate y is equal to sin inverse of 1 minus x square by 1 plus x square. இதை differentiate பண்ணணும். இது ஒரு 5 mark question. Differentiation of sin inverse x உடைய formula 1 by root of 1 minus x square. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா differentiate பண்ணலாம். Differentiate with respect to x போட்டோம்னா y y dash equal to இப்போ என்ன பண்ணணும்னா sin inverse x ன்னு இருக்கணும். sin inverse x ன்னு இருந்தா 1 by root of 1 minus x square. ஆனா இங்க என்ன இருக்குன்னா sin inverse 1 minus x square by 1 plus x square. இந்த whole term x ஆ கன்சிடர் பண்ணனா 1 by root of 1 minus x square க்கு பதிலா 1 by root of 1 minus x ன்னு இருந்தா தான் x square. இங்க x இருக்கிற வேண்டிய இடத்துல 1 minus x square by 1 plus x square ன்னு இருக்கு. அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். 1 minus x square by 1 plus x square க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போடணும். இது மொத்தமா x ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஆனா அது x இல்ல. 1 minus x square by 1 plus x square. அப்போ other than x ஆ இருந்தா இதை மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா 1 minus x square by 1 plus x square போட்டு இதையே டேஷ் போடணும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு 1 by root over 1 minus இந்த ஸ்கொயரை இது ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போ 1 minus x square the whole square by 1 plus x square the whole square ன்னு எழுதலாம். ஒரு ஸ்கொயரை ரெண்டு இதுக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது பாக்ஸ் ஆஃப் 1 minus x square by 1 plus x square dash இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது u by v ஃபார்மேட்ல இருக்கு. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v கோஷியன்ட் ரூல் vu dash minus uv dash by v ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதுல v டேர்ம் 1 plus x square, u டேர்ம் 1 minus x square dash minus 1 minus x square into 1 plus x square dash divided by v ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, டினாமினேட்டரை 1 plus x square the whole square எழுதி பாக்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்றோம்னா இந்த 1 by root of this term, ஒரு டேர்ம் ஃபிராக்ஷன் ஒரு டேர்ம் வித்தவுட் ஃபிராக்ஷனா இருக்கும்போது இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ 1 plus x square the whole square minus 1 minus x square the whole square whole divided by 1 plus x squareக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். இன்டூ இங்க டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்றோம். 1 plus x square அப்படியே இருக்கும். இந்த 1 0 ஆயிரும். மைனஸ் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2x. அடுத்து மைனஸ் இருக்கு பிராக்கெட். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது 1 minus x square. ஆனா இந்த டேர்முக்கு டேஷ் போட்டிருக்கும் இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 plus 2x ஆயிடும். ஹோல் டிவைடட் பை 1 plus x ஸ்கொயருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். பாக்ஸ் க்ளோஸ். அடுத்தது இந்த பிராக்கெட்டுக்குள்ள 1 plus x ஸ்கொயருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணணும். அடுத்த பிளேஸ்ல 1 minus இருக்கு. அப்ப a minus b the whole square அப்படின்னா a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு 1 by root of a plus b whole square யூஸ் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 1 plus 2 into 1 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் plus இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா x பவர் 4 மைனஸ் மறுபடியும் ஒரு பிராக்கெட். இந்த டேர்மையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா x பவர் 4 ஹோல் டிவைடட் பை 1 plus x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா பிராக்கெட் இந்த டேர்முக்கு வந்துருவோம். 0 minus 2x இருக்கு, இங்க 1 plus x ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x இங்க வரும்போது minus 2x, x ஸ்கொயர் இங்க மல்டிப்ளை பண்ணா minus 2x கியூப். அடுத்தது இங்க மைனஸ் 1 into 2x 2x, இந்த மைனஸ் இங்க உள்ள போகும்போது பிளஸ் x ஸ்கொயர் into 2x plus 2x கியூப் ஹோல் டிவைடட் பை 1 plus x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். பாக்ஸ் க்ளோஸ். அடுத்த ஸ்டெப்
மேலே போடுறேன் பாருங்க ஈக்குவல் டு 1 by root of 1 plus 2x square plus x power 4 1 plus 2x square plus x power 4 அடுத்தது மைனஸ் உள்ள போச்சுன்னா -1 minus 2x square -1 இந்த மைனஸ் பிளஸ் 2x power 2 அடுத்து இந்த மைனஸ் இங்க போச்சுன்னா -x power 4 -x power 4 divided by 1 plus x square the whole square 1 plus x square க்கு ஒரு whole square அடுத்து பாக்ஸ் இதுக்குள்ள சம் டர்ம்ஸ் கேன்சல் ஆகும் -2x இது ஒரு -2x இந்த ஒரு -2x கியூபும் இது ஒரு +2x கியூப் கேன்சல் ஆச்சுன்னா -4x ன்னு எழுதலாம் -4x divided by 1 plus x square the whole square 1 plus x square the whole square next இந்த ரூட் குள்ள இருக்கிற டேர்மும் ஒரு சில டேர்ம் கேன்சல் ஆகும் இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆயிடும் 1 -1 நெக்ஸ்ட் இந்த x power 4 இந்த -x power 4 கேன்சல் ஆகுது அப்ப ஈக்குவல் டு 1 by root over 2x square plus 2x square 4x square by 1 plus x square the whole square 1 plus x square க்கு ஒரு whole square இங்க வந்து -4x by 1 plus x square the whole square box close இப்போ இந்த ரூட் குள்ள இருக்கிற டேர்ம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கறனால 1 by இந்த 4x ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்னா 2x ன்னு எழுதிக்கலாம் ரூட் வெளியில போய்டும் root of 4 is 2 x square வந்து x ஆயிடும் divided by root of 1 plus x square க்கு whole square வரும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனா 1 plus x square into -4x by 1 plus x square the whole square அடுத்தது இந்த டினாமினேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 plus x square மேல வந்துரும் கீழே 2x இருக்கும் into -4x divided by 1 plus x square the whole square இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல 1 plus x square இருக்கு இங்க 1 plus x square க்கு ஒரு whole square இருக்கனால ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும் அடுத்து இந்த 2 இந்த 4ல 2 டைம்ஸ் இருக்கும் இந்த x இந்த x ல கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் ஒரு -2 டினாமினேட்டர்ல 1 plus x square இதுதான் இந்த क्वेश्चन உடைய ஆன்சர் Thank you